ஹியரிங் எய்ட் வாங்குறதுல மிகவும் முக்கியமான செஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா ஹியரிங் எய்ட் ஃபிட்டிங். ஏன்னா அந்த ஹியரிங் எய்ட் உடைய பெனிஃபிட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அந்த ஆடியோலிஸ்ட்டை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு ப்ராப்பரா சொல்ல முடியும். தவறான ஹியரிங் எய்ட் ஃபிட்டிங் பண்றதுனால உங்களை ப்ரோக்ரஸை மட்டும் ஸ்லோ பண்றது மட்டும் இல்லாம அந்த ஹியரிங் எய்ட் உங்களுக்கு பலன் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம போயிடலாம். மொத்தத்துல இது உங்களுக்கு கடைசி வரைக்கும் குணப்படுத்த முடியாத பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ அதனால ஹியரிங் எய்ட் ஃபிட்டிங் செஷன் பண்ணும்போது நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான 5 விஷயத்தை பத்தி தான் இப்போ நான் சொல்ல போறேன். At first, subjective questionnaires. அதாவது ஆடியோலஜிஸ்ட் உங்களுக்கு ஆப்ஜெக்டிவா ஹியரிங் டெஸ்ட் நிறைய பண்ணிருப்பாங்க ஹியரிங் எய்ட் ஃபிட்டிங் பண்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா ஹியரிங் எய்ட் ஃபிட்டிங் பண்ற நேரத்துல ஆப்ஜெக்டிவா பேஷன்ஸ் நீங்க என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி சினாரியோல எல்லாம் உங்களோட லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். லைக் பஸ்ல டிராவல் பண்ணும்போது யாராவது பேசினா கேட்கல, இல்ல உங்களுக்கு கவுண்டர்ல யாராச்சும் நின்று நீங்க ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க பேசுறது கேட்கல, இல்ல டிவி பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு சினாரியோஸ்ல கேட்கலன்னா அந்த ஸ்பெசிபிக் சினாரியோஸ் நீங்க ஆடியோலஜிஸ்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா உங்களுக்கு அவங்க உங்களால ஹெல்ப் பண்ண முடியும். செகண்ட், பிசிக்கல் ஃபிட் ஆஃப் த ஹியரிங் எய்ட். அதாவது ஹியரிங் எய்ட் எப்படி பொருந்திருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டி கரெக்டா இருக்கும். ஹியரிங் எய்ட் காதுக்குள்ள வைக்கிறதும் சரி இல்ல வெளியில வைக்கிறதா இருந்தாலும் சரி ஹியரிங் எய்ட்ஸ் உடைய ஃபிட்டிங் ப்ராப்பரா இருக்கணும். ஸோ காதுக்குள்ள வைக்கும் போது அதனுடைய டோம் வென்டோல் ரொம்ப சின்னதா இருந்தாலும் உங்களுக்கு கிளாரிட்டி மிஸ் அவுட் ஆகும். அதே சமயம் ரொம்ப பெருசா இருந்தாலும் பூமி எஃபெக்ட் அப்புறம் காது அடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹியரிங் எய்ட் பேக் சைட்ல வைக்கும் போது அதோட மைக்ரோஃபோனுடைய பொசிஷனிங் எப்படி இருக்குங்கிறது ப்ராப்பரா இருக்கணும். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் கரெக்டா இருந்தா மட்டும்தான் ஸ்பீச் பெர்செப்ஷன் தெளிவா இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்பீச் பெர்செப்ஷன் தெளிவா கிடைக்காது. தேர்ஃபோர் ஹியரிங் எய்ட் காதுக்குள்ள வைக்கிறதாலும் சரி, அதாவது கெனால்குள்ள வைக்கிற ஹியரிங் எய்ட் இருந்தாலும் சரி இல்ல காதுக்கு பின்னாடி நீங்க வைக்கிற ஹியரிங் எய்ட் இருந்தாலும் சரி அதோட ஃபிட்டிங் ப்ராப்பரா ஆடியோலஜிஸ்ட் பண்றாங்களா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இஃப் அட் ஆல் பிசிக்கல் ஃபிட் ஆஃப் த ஹியரிங் எய்ட் கெட்ஸ் ராங் அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் கிடைக்காம போயிடும். தேர்ட், ரியல் எய்ர் மெஷர்மெண்ட்ஸ். இது ஒரு ரொம்பவே முக்கியமான டாபிக் ஃபார் ஆடியோலஜிஸ்ட். ஏன்னா ஒரு ஹியரிங் எய்ட் எதை மூலியமா டியூன் அப் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற, அதாவது ரியல் எய்ர் மெஷர்மெண்ட்டுங்கிறது ஒரு ஹியரிங் எய்டுடைய மேக்ஸிமம் அவுட்புட் எந்த அளவுக்கு ஒரு ஹியரிங் எய்ட் கொடுக்க முடியும். அதாவது ஸ்மால் ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது சின்ன சின்ன ஃப்ரீக்வன்சியாக இருந்தாலும் சரி இல்லை ஹையர் ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ் இருந்தாலும் சரி இல்லை டெசிபல் வேரியேஷன் ஆர் ஃப்ரீக்வன்சி வேரியேஷன்ஸ், இந்த சவுண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுனா அப்படின்னா நமக்கு ரியல் எய்ர் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான். அதனால நீங்க வாங்குற ஹியரிங் எய்ட்ஸ் ரியல் எய்ர் மெஷர்மெண்ட்ஸ் மூலியமா டியூன் அப் பண்ணி வந்திருக்கா அப்படிங்கிறத ஆடியோலஜிஸ்ட் கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சு வாங்கிக்கலாம். அண்ட் ஃபோர்த், யூசஸ் ஆஃப் த ஹியரிங் எய்ட். அதாவது நீங்க வாங்க போற ஹியரிங் எய்ட் உடைய யூசஸ் லைக் அதை ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, பேட்டரிஸ் சேஞ்ச் பண்றது, இல்லை அதை எப்படி கிளீன் பண்ணிக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், அது எந்த அளவுக்கு ரொம்ப கிளியராகவும் ரொம்ப சாஃப்டாகவும் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ஆடியோலஜிஸ்ட் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா. அண்ட் அதுக்கப்புறம் அதோட பேக்கேஜ் எப்படி இருக்கு, அது எந்த இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க, அது எல்லாமே கிளியர் அண்ட் கட்டா உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்களா அப்படிங்கறத நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மோர் ஓவர் ஹியரிங் எய்ட் நீங்கள் வாங்கும்போது ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஒவ்வொரு ஹியரிங் எய்டுக்குமே ஒரு அப்ளிகேஷன் செப்பரேட்டாகவே இருக்கும். அந்த அப்ளிகேஷனுடைய யூசஸ் அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனலி ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஹியரிங் எய்ட் வாங்கினதுக்கு அப்புறம் டிவி ஆன் பண்ணியோ இல்லை குரூப் கான்வர்சேஷன்ஸ் போயோ இல்லை நாய்ஸியான என்விரான்மெண்ட்ல போயோ அந்த ஹியரிங் எய்டுடைய பெனிஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இஃப் அட் ஆல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கு, லைக் இப்போ ஒரு அன்னாயிங்கான சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க ஹியரிங் எய்ட்ஸை கைட்டக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, எந்த சினாரியோல இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் சினாரியோவை ஆடியோலஜிஸ்ட் கிட்ட சொல்லுங்க. அந்த ஆடியோலஜிஸ்ட் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கறத நீங்க அவங்கள கேட்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயத்தையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி ஆடியோலஜிஸ்ட் உங்களுக்கு எல்லாமே இதை ப்ரொவைட் பண்றாங்களா அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோ. Get free in-home hearing test and hearing aid trial. Don't hesitate to contact us. We are here to help you.